பாசமானவர்களுக்கு இந்த பாசமலரின் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா, ஆந்திராவில் வந்து நேற்று இன்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பியாக ரிலாக்ஸாக ஃப்ரீயாக படிச்சுட்டு நிம்மதியாக போயிட்டு ரிலாக்ஸாக எழுதுங்க. டென்ஷனும் ப்ரெஷரும் பயமும் போட்டுக்கின்னு தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதாமல் வந்துடாதீங்க. ரிலாக்ஸாக எழுதுங்க. இன்டர் எக்ஸாம்ஸ் ஆனவுடனே 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கும் அதே தான். ரிலாக்ஸாக படிங்க, இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க. அதே போல் நிம்மதியாக எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்க. ரொம்ப முக்கியம் படிப்பு. ஸோ விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஹாஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயில் ரொம்ப இருக்குது. அதனால் மார்ச் 15ஆம் தேதியிலேருந்தே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நியூஸ் வந்துருக்கு. பசங்களுக்கு எல்லோரும் ஜாலி தான். ஹாஃப் டே ஸ்கூல்லாம் நாங்கள்லாம் செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். காலையில் அந்த அட்டுக்குழு போட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு மத்தியானம் கிட்டத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க அது எந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு கேம்ஸு, கிரிக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிட்டு வெயிலாக கூட அதுவும் உடம்புக்கு நல்லதாக சொல்லிட்டு விளையாடிட்டு வரோம். இப்போனா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாம் கேம்ஸுன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு சின்னனாலும் பரவாயில்ல, ரொம்ப வெயிலில் வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே சுட்ட விடுங்க. ஆடட்டும், விளையாடட்டும், 4 விஷயத்தை கற்றுக்கட்டும். அப்புறமா வந்து சித்தூரில் நடந்த ஒரு விஷயம் என்னடானா, நேற்று துர்காநகர் காலனியில் கத்தி, கட்டை, கல் இதெல்லாம் வச்சுன்னு ஒரு 3-4 பேர் வந்து சுற்றின்னு இருந்தாங்களாம். வீடில் திருடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அலர்ட் ஆகிட்டு கத்தி கூச்சல் போட்ட உடனே அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்ருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, உங்கள் ஏரியாவில் சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ வரப்போ அது போல் யாராச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக அது போல் தெரிஞ்சாங்கன்னா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் 9:30 9:30 ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்காங்க. பட் 9:30 நம்ம கடை சைடும் அந்த எல்லாம் ஓவராலும் பெட்ரோல்லையும் பைக்லேயும் சுற்றி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இது போல் கொஞ்சம் மர்ம நபர்கள் சுற்றின்னு இருக்காங்க, கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்துன்னு உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு, ஒரு தைரியத்துக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்கு தானே அந்த திருடங்க போயிருக்கானுங்க, நம்பியாக இது பண்ணணும், அவனுக்கு எங்கன்னா போய் சாப்பிட்டோம் விதிக்கிட்டோம் நல்லா நினச்சிருக்காம நம்ம தெருவுக்கு வந்தாலே, இல்லைன்னா நீங்கள் போகிற வழியில் வந்தால் கூட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அலர்ட்டாக இருங்க, பத்திரமா இருங்க, ஜாகிரதையாக இருங்க. திருடருங்கக்கிட்ட இருந்து ஜாகிரதையாக இருக்கணும், வெயில் கிட்ட இருந்தும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், எக்ஸாம் பயத்துலேருந்தும் கொஞ்சம் அலர்ட்டாக தைரியமாக இருக்கணும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாமே நல்லதாக நடக்கும். தைரியமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாசம் வளர்ப்பது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது, 200 சப்ஸ்கிரைப் வந்து சந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லாயிருக்கு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.